எல்லோருக்கும் வணக்கம். இது நான் கண்ணன். தமிழ் மரபு அறக்கட்டளை தனது வெள்ளி விழா ஆண்டில் காலெடுத்து வைக்கின்றது. இது குறித்து எனது நினைவலைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இது எனது 2வது பதிப்பாகும். தமிழ் மரபு அறக்கட்டளை வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடக்கவிருக்கின்றன. அது சமயம் தமிழகத்தின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். நீங்களும் வந்து சிறப்பிக்க வேண்டுகின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளை தோன்றிய காலகட்டத்தில், அதாவது 2001ஆம் ஆண்டு, பல மாற்றங்கள் உலகில் நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். கணினி என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு 80களிலேயே வந்துள்ளன. நான் ஜப்பானில் ஆய்வு செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஜப்பானிய மாடல் NEC என்று சொல்வார்கள், அந்த கணினியை பயன்படுத்தி இருக்கின்றேன். அதே காலகட்டத்தில் ஜப்பானை விட்டு நான் வெளிவருவதற்குள் மெக்கன்டாஷ் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மெக்கன்டாஷ் கிளாசிக் என்று இப்போது சொல்கிறார்கள். அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதை நான் ஜெர்மனிக்கும் எடுத்துக்கொண்டு போனேன். ஆனால் இந்த இணையம் என்ற ஒன்று எப்பொழுது தோன்றியது என்று நாம் பார்த்தோம் எனில், அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு, அது மீண்டும் 90களில் தான் வருகின்றது. நான் 1995ஆம் ஆண்டு ஆய்வு குறித்து நான் சியாட்டலில் இருந்து டோக்கியோ வரை கப்பலில் செல்கின்றேன். அதாவது ஒரு டிரான்ஸ் பசிபிக் வாயேஜ். அதை முடிச்சுட்டு வரும்பொழுது என்னுடைய ஜப்பானிய நண்பர் யமஷிதாவுடைய ஆய்வகத்தில் இருந்த பொழுது அவர் இந்த மாதிரி ஏதோ உலாவிட்டு இருந்தார். என்ன பண்றீங்க யமஷிதான்னு கேட்டவுடனே அவர் இந்த மாதிரி காமிச்சாரு. இதுக்கு பேர் இன்டர்நெட் பேரு. இதன் மூலமா பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நெட்ஸ்கேப் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் அப்பொழுது பிரவுசராக இருந்தது. ஒரே ஆச்சரியம் எனக்கு. அதை முடித்து நான் ஜெர்மனி திரும்பி விட்டேன். ஜெர்மனியில் வந்தால் அப்பொழுதுதான் எங்களுக்கு இமெயில் எல்லாம் பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அது எனக்கு ஒரு இமெயில் கிடைப்பது, இன்ஸ்டிடியூட் ஃபார் மீரஸ்குண்ட, எங்களுடைய இன்ஸ்டிடியூட். இது கிடைத்தவுடன் நாங்கள் இந்த மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அப்படி தொடர்பு கொண்ட பொழுது எனக்கு கிடைத்த 2 நண்பர்கள், கியூபெக் கனடாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் என்பவர், அவர் ஆதமி என்றொரு தமிழ் செயலியை உருவாக்கினார். அதன் மூலமாக அப்பொழுது பயன்பாட்டில் இருந்த MS-DOS என்ற இயங்கு தளத்தில் நாம் தமிழை எழுத முடியும். அவருடன் கூட்டு சேர்ந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் மயிலை என்ற ஒரு எழுத்துருவை உருவாக்கி, அதற்கு எப்படி அதை இணையத்தில் பயன்படுத்த முடியும் என்று இவர்கள் இருவரும் இணைந்தே விண்டோஸ் என்று இயங்குதளம் வந்த பொழுது MS-DOSல இருந்து விண்டோஸுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் குறிப்பாக கல்யாண சுந்தரம் அவர்கள் மெக்கன்டாஷ் தான் பயன்படுத்தக்கூடியவர். அதே காலகட்டத்தில் நானும் மெக்கன்டாஷ் பயன்படுத்தியதால் நானும் தமிழுக்கு ஒரு பிட்மேப் ஃபாண்ட் என்று சொல்வார்கள், அந்த பிட்மேப் ஃபாண்டை நானே உருவாக்கி அதை வைத்துதான் எனது சிறுகுறைகள் எல்லாம் எழுதி நான் தமிழகத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தேன். இந்த காலகட்டத்தில் நாங்கள் அயலகத்தில், அதாவது கனடா, ஐரோப்பா, நான் அப்பொழுது ஜெர்மனியில் இருந்தேன். ஸோ இந்த ஐரோப்பா, நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை போலவே பேரலாக மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. மலேசியாவில் நளினம் என்ற ஒரு எழுத்துரு உருவாக்கி தமிழில் உள்ளிடுக்க இடுவதற்கான முயற்சிகளில் சில நண்பர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் முரசு நெடுமாறன் அவர்கள் இணைமதி என்ற ஒன்று உருவாக்கி, முரசு அவர்களுடைய ஒரு வணிக நோக்கில் இதை உள்ளீடு செய்வதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் கோவிந்தசுவாமி அவர்கள் சிங்கப்பூரில் எப்படி தமிழை கொண்டு வர வேண்டும். ஆனால் இப்ப இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவரும்
அந்த கீபோர்ட் லேஅவுட் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு விதமாக இருக்கு. தமிழகத்தில் வந்து ஆனந்த விகடன் என்றால் ஆனந்த விகடனுக்கு ஒரு கீபோர்ட் லேஅவுட், கல்கிக்கு ஒரு கீபோர்ட் லேஅவுட், ஓகே, தினத்தந்திக்கு ஒரு கீபோர்ட் லேஅவுட். எனவே நீங்க வந்து கட் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு பண்ண முடியாது. ஒன்றிலிருந்து நாம் அதை எடுத்து இன்னொன்னுல பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த கீபோர்ட் லேஅவுட் ரொம்ப வித்தியாசமானது. இதை வந்து செந்தரமாக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து உத்தமம் என்ற ஒரு அமைப்பு உருவாகி அதனுடைய முதற் செயற்பாடாக எப்படி வந்து தமிழின் இந்த கீபோர்ட் லேஅவுட்டை எல்லாம் வந்து நான் வந்து செந்தரப்படுத்தியது என்ற முயற்சியில் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூனிகோட் வந்தது. இப்பொழுது வந்து நாம் எல்லோரும் யூனிகோட் பயன்படுத்துகிறோம். அந்த ஒருங்குறி என்பது இப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் பழக்கமாகிறது. ஓகே. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. தமிழில் எழுதுவது என்பதே பெரிய ஆச்சரியம். நான் வந்து தமிழில் வந்து கணினியில் தமிழை பார்க்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒரு ஓவியம் போலவே நாங்கள் எழுதுவோம். ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, டாலர் அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு தமிழ் அப்படின்னு போய் அதுக்கு வந்து மதுரை அப்படின்னு கூட நாங்கள் சொல்லி கொஞ்ச காலத்தில், ரொம்ப ஆரம்ப காலத்தில் MS தாஸ் காலத்தில் தமிழை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், அவ்வளவுதான். ஸோ இந்த உந்துதல் இருந்து கொண்டே இருந்த காலகட்டத்தில் தான் வந்து அப்பொழுது வந்து தமிழகமும் இலங்கையிலும் இந்த முயற்சிகள் வந்து இன்னும் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றன. எனவே அவர்கள் வந்து இதற்குள் நுழையவில்லை. நாங்கள் தான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த முயற்சியில் அதிகமாக ஈடுபட்டிருந்தோம். இந்த தமிழ் இணைய மாநாடு என்று ஒன்று உருவாக்கிய உடனே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திலிருந்து பல்வேறு வகையான தமிழ் உள்ளீட்டு செயலிகள் உருவாக ஆரம்பித்தன. நண்பர் எழுத்தாளர் சுஜாதா கூட நான் ஒரு முறை சென்ற பொழுது எனக்கு ஒரு வணிக செயலியை அறிமுகப்படுத்தினார், இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க தன்னேன் என்று. ஆனால் நான் வந்து மயிலை ஆதனியிலேயே நான் இருந்துட்டேன். அதற்கு பிறகு வந்து நமது முத்து நெடுமாறன் அவர்கள் உருவாக்கிய முரசு அஞ்சல், அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் முரசு நெடுமாறன் அவர்கள் வந்து பாலப்பிள்ளையுடன் இணைந்து தமிழ் மரபு அறக்கட்டளை மன்னிக்கவும் தமிழ்.net என்ற அமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த தமிழ்.net என்பது உலகின் முதல் தமிழ் மடலாடல் குழு. அங்கு நாங்கள் சென்று, அதாவது உலகத்தின் பல பாகங்களில் வாழ்கின்ற இந்த தமிழ் கூறு நல்லுலகு என்று சொல்வார்களே, பல பாகங்களில் இருக்கிற தமிழர்கள் ஒன்று கூடும் ஒரு இடமாக அமைந்தது. அங்குதான் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை உருவாவதற்கான கருத்து தோன்றியது. அங்கு பல்வேறு வகையான கருத்துக்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் என்று ஜெர்மனியில் இருந்த ஒரு அமைப்பை பற்றி அவர்கள் வந்து டிஜிட்டல் ஆர்கைவிங் என்று சொல்வார்கள், எப்படி ஆவணப்படுத்தி செய்யலாம் என்பதை பற்றி பேச்சு வந்தது. ஏன் தமிழிலேயும் நாம் இதை போல செய்யக்கூடாது என்றவுடன் நண்பர் ஏற்கனவே இதில் ஈடுபட்டிருந்த முனைவர் கு. கல்யாண சுந்தரம் அவர்கள் ப்ராஜெக்ட் மதுரை என்று ஒன்று ஆரம்பித்தார். அவருடைய நண்பரும் உலகளவில் நாங்கள் எல்லோரும் அவருடன் இணைந்து கொண்டு அவருக்கு உதவ ஆரம்பித்தோம். பிலிப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் அமெரிக்காவில் இருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை நான் வந்து மின்னாக்கம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தார். என்னளவில் அதுதான் வந்து முதலில் மின்னுரு பெற்ற தமிழ் இலக்கியம் என்று நான் சொல்வேன். அதற்கு பிறகு பல தமிழ் இலக்கியங்கள் உள்ளே வரத் தொடங்கின. இப்பொழுது வந்து நமக்கு வந்து இணைய பல்கலைக்கழகமே இருக்கின்றது இதையெல்லாம் செய்வதற்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இப்பொழுது இந்த இணைய வழி உள்ளீடு என்பது ரொம்பவும் இப்ப சகஜமாக ஆகிக்கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் அப்படி இல்லை. இந்த ப்ராஜெக்ட் மதுரையில் தோன்றிய அந்த காலகட்டத்தில் தான் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை ஏன் நாம் உருவாக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால்தான் வந்து பூக்கல்யாணசுந்தரம், நான், முனைவர் சுபாஷினி எல்லாரும் யோசித்துக் கொண்டே இருந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து கோலாலம்பூர் சென்று அங்கு எனது உரையை நிகழ்த்தி அந்த உரையை கண்டு டாக்டர் ஸ்ரீ சாமுவேல் அவர்கள் மிக்க உருகி போய் அது வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு உருவாகியது என்று நான் சென்ற பதிவில் சொன்னேன். இன்னும் இருக்கின்றது கதை சொல்ல. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.